So do you have any remarkable sight in your life? So remarkable sight அதாவது remarkable சொல்லுவாங்க நம்ம remarkable. So remarkable means நம்மளால மறக்கவே முடியாத unforgettable moment in our life. moment இல்ல அப்படி சொல்றா இந்த என்னோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. So that is called as a remarkable sight. அதத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா remarkable, என்னால மறக்கவே முடியாது அந்த மாதிரி. ஓகேங்களா. So அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைட் உங்களுக்கு இருக்காதாமா? அதாவது நான் பார்த்த விஷயத்திலே எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மிஸ், என்னால அதை மறக்கவே முடியாது மிஸ் அப்படிங்கிற மாதிரி. So how many of you like a window seat in a train or bus? பஸ்லயோ ட்ரெயின்லயோ போறப்ப உங்களுக்கு எத்தனை பேருக்கு விண்டோ சீட் ரொம்ப பிடிக்கும்? விண்டோ சீட்னா தெரியுங்கடாமா, ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்துருப்போம் பாத்தீங்களா, எல்லாருக்குமே பிடிக்குமா? சோ அந்த விண்டோஸ்ல நம்ம என்னடாமா பார்ப்போம்? நிறைய ட்ரீஸ் போகும், நிறைய பிளான்ட்ஸ், சம்டைம்ஸ் கேட்டில்ஸ் கூட இருக்கும், க்ரௌட் இந்த மாதிரி இருக்கும், நிறைய ஹவுசஸ் போகும், அப்படிதானே? ரோடு இருக்கும், அந்த ரோட்ல நிறைய பஸ் போகும், கார் இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம அந்த விண்டோ சீட்ல இருந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அதுல ஏதாவது ஒரு விஷயம், அதுல ஏதாவது ஒரு காட்சி, ஏதாவது ஒரு பிளேஸ் பார்க்க அழகா இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்க அம்மாவையோ அப்பாவையோ பக்கத்துல இருக்க நம்மளுடைய சிஸ்டர் பிரதர் யாரையும் கூப்பிட்டு பாரு இவ்வளோ அழகா இருக்கு பாரு சொல்லி கூப்பிட்டு காமிப்போம்லடாமா. ஸோ அந்த நினைவு வந்து நம்மளால எப்பயுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால மறக்க முடியாத ஒன்றா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் மிஸ் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம், அதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் மறக்க முடியாம இருக்குதா மேம்? இருக்கா? ஓகே. ஸோ அந்த மாதிரி பத்தி தான் ஒரு போம் தான் என்னது அப்படின்னா the jolly old vagabond. ஓகேங்களா. ஸோ அந்த போமோட பொயட் யாருன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியலடா. ஓகேங்களா. ஸோ இந்த போமை எழுதுனவங்கள யாருன்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஸ்டில் now யாருன்னே தெரியல. ஓகேங்களா. ஸோ அந்த போயட் ஒரு remarkable சைட்டை வந்து பார்த்துருக்கிறாங்க. ஓகேங்களா. அவங்களால மறக்க முடியாத ஒரு விஷயங்கள், அந்த விஷயத்தை பத்தி தான் இந்த போம். ஓகேங்களா. ஸோ the ஜாலினா என்னதுடாமா? ஜாலியா இருக்கிறது சொல்லுவாங்க பாத்தீங்களா, which means ஹாப்பியா இருக்கிறது சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ ஹாப்பியா இருக்கிறவங்க who யாரு? old. old means old age people, அதாவது வயசானவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ வயசுல மூத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, கொஞ்சம் ஏஜ்டா இருக்க பர்சன்ஸ் அவங்க தான். ஸோ அவங்க ஏஜ்டா இருக்க பர்சன்ஸ் என்ன எப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் த நியூ வேர்ட் ஆமா? vagabond. What is it? So vagabond means someone have no home. அவங்களுக்கு வந்து வீடுங்கிறதே கிடையாதுடாமா. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து வீடு, இப்போ நம்ம ஈவினிங் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன போவோம், ஒன்று ஸ்கூல் விட்டுட்டு டைரக்டா நம்ம எங்க போவோம், வீட்டுக்கு போவோம். வீட்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டா ஸ்கூலுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ இந்த வேகாபாண்ட் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா the people have no home. அவங்களுக்கு வந்து வீடுங்கிறதே கிடையாது. ஓகேங்களா. So he wandering from one place to another place. wandering means என்னதுடாமா, டிராவல் பண்றவங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிராவல் ஆயிட்டே இருக்கிறவங்க, ஒரு எக்ஸாக்ட்டா அவங்களுக்கு சொல்லி ஒரு வீடு, ஒரு அட்ரஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துக்கு அவங்க போவாங்க. ஓகேங்களா. இப்போ எனக்கு ஒரு மவுண்டனுக்கு போகணும்னு சொல்லி ஆசை அப்படின்னா அவங்க மவுண்டன்ஸ் போவாங்க. ஒரு சீ பார்க்கணும்னு சொல்லி ஆசை அப்படின்னா ஒரு சீல போய் இருப்பாங்க செய்வாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கிறோ அதை பண்ணுவாங்க. எந்த பிளேஸ் பிடிச்சிருக்கிறோ அந்த பிளேஸ்க்கு போவாங்க. ஓகேங்களா. ஸோ தட் கைண்ட் ஆஃப் பர்சன் இஸ் கால்ட் as a vagabond. ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு டைட்டில்ல இருந்து ஒரு மீனிங் கிடைச்சிடும். ஓகேங்களா. இந்த போம் அப்ப எதை பத்தி இருக்குங்கிறது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். யா ஒரு ஓல்ட் பர்சன், அதாவது ஒரு ஏஜ்டா இருக்கிற ஒரு பர்சன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அவங்க என்ன பிடிக்குதோ, அவங்களுக்கு எந்த பிளேஸ்க்கு போக பிடிக்குதோ அந்த பிளேஸ்க்கு போய் அவங்களுடைய லைஃப் என்ன பண்றாங்க அப்படின்னா he enjoyed it. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க, அவங்களோட லைஃபை ஜாலியா ஸ்பெண்ட் பண்றாங்க, அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு என்ன கிடையாது, ஒரு வீடு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. he just enjoy that life. ஓகேங்களா. ஸோ அவங்க ஃபாரஸ்ட்ல போய் இருக்கணும், ஃபாரஸ்ட்ல போய் லிவ் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணுவாங்க, ஃபாரஸ்ட்ல போய் இருப்பாங்க செய்வாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு என்ன தோணுதோ, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதான் என்னப்போ the jolly old vagabond. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் கிளாஸ்ல பார்த்து வந்துடலாமா? வீடியோ ஸ்மார்ட் கிளாஸ்ல பார்த்து வந்துடலாமாடா? சூப்பர்.
The Jolly Old Vagabond. One evening, when Philip and I were out walking, we saw in the forest the glow of a fire, and somehow we knew it was best to stop talking whilst pushing through tangles of blackthorn and briar. And as we drew near, the sound of a fiddle came stealing so gaily the branches among, and there in the clearing, alone in the middle, we saw someone jigging and singing a song. A jolly old man in a coat torn and tattered was bowing and scraping, so happy and gay. His shirt was in ribbons, his hat bent and battered, but he sang and he danced in a wonderful way. Do you understand it? So take your English book down. English book எடுத்துக்கோங்க. Take your English book. Take the page number 42. 42 எடுத்துக்கோங்கடா. பார்க்கலாமா? போன் பார்க்கலாமா? What is our title? The Jolly Old Vagabond. ஓகேங்களா? So read பண்ணலாமா போம்? Okay. So what is the first line? One evening when Philip and I were out walking. So what is the character name, Dama? It is a Philip. So Philip, one evening, அதாவது author வந்துட்டு இப்ப எழுதுறாங்க, poet வந்துட்டு எழுதுறாங்க. One evening, அதாவது ஒரு evening title-ல Philipங்கிறது அவங்களோட friend பாத்துக்கோங்க. So Philipவும் அவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? We saw in the forest the glow of a fire. ஓகேங்களா? So அவங்க அந்த forestல நடந்து போய்கிட்டு இருக்கப்ப they saw a glow of fire, which means ஒரு லைட் தெரியுது. அதாவது அங்க ஏதோ ஃபயர் எரியுற மாதிரி, அதாவது ரொம்ப டார்க்கான ஃபயர் கிடையாது, ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சோ ஈவினிங் டைம் மாதிரி நினைச்சு பாத்துக்கோங்க. ஒரு சன் செட் ஆகுற டைம், இந்த இருட்டு வர நேரம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த டயத்துல ஏதோ ஒரு இடத்துல வெளிச்சம் தெரியும். they saw one light in that place. ஓகேங்களா? சோ அவங்க ரெண்டு பேரும் இப்படி கேஷுவலா நடந்து போயிட்டு இருக்காங்க, ஒரு லைட் பாக்குறாங்க. ஓகேங்களா? And somehow we know it was the best to stop talking whilst pushing through the tangles of blackthorn and briar. So என்னமா சொல்றாங்க? So the light பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க? both of them stop the talking. talk பண்றத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ அவங்க பாரு ஏதோ லைட் தெரியுது பாரு அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அங்க இருக்க bushes and then trees எல்லாம் என்ன பண்றாங்க அப்படினா இப்படி ஒதுக்கிட்டு என்ன பண்றாங்க? அந்த இடத்துல ஏதோ வெளிச்சம் தெரியுதே, சரி நம்ம போய் பாப்போம் அப்படினு சொல்லிட்டு அங்க bushes என்னதுடா? புதர் சொல்லுவாங்க பாத்தீங்களா? சோ அந்த புதர்ல வந்து என்ன இருந்துச்சு அப்படினா நிறைய thorns இருந்துச்சு. ஓகேங்களா? thornsனா என்னதுடா? முள்ளு சொல்லுவாங்க பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி முள் செடிகள் நிறைய இருந்துச்சு. ஓகேங்களா? அதையும் தாண்டி அங்க ஒரு வெளிச்சம் தெரியுது, லைட் தெரியுது. சோ அது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? இப்படி விலக்கி விட்டு, அதாவது இப்படி புஷ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்றாங்க? அந்த வெளிச்சம் வர இடத்துக்கு both of them are going to that place. அந்த பிளேஸ்க்கு போறாங்க. ஓகேங்களாடா? While pushing through the tangles of the blackthorn and the briar. So tangles means என்னதுடாமா சொல்லிருக்காங்க? சோ அந்த bushes நான் சொன்னேன் பாத்தீங்களாடா? இந்த மாதிரி நிறைய bushes-லாம் அங்க வந்து வளர்ந்திருக்கு அப்படினு சொல்றப்ப அந்த bushes-ல நிறைய branches இந்த மாதிரிலாம் எப்படி இருக்கு அப்படினா ரொம்ப டார்க்கா இருக்கு, அடர்ந்து போய் இருக்கு அந்த இடமே. சோ அதெல்லாம் இப்படி விலக்கி விட்டு போறாங்க அப்படினு சொல்றாங்க. So what is the meaning of briar? Thorn covered bush. அதாவது அந்த bush-ல ஆல்ரெடி told you இந்த bush-ல என்ன இருந்துச்சு அப்படினா நிறைய முள்ளா இருந்துச்சு அப்படினு சொல்றாங்க. ஓகேங்களா? So do you understand the first stanza? Okay. Shall we move to the second stanza, Rama? So what is the first line? And as we drew near the sound of a fiddle. So என்ன பண்றாங்க ரெண்டு பேரும்? ரொம்ப கிட்டத்துல போயிட்டாங்க. near means என்னதுமா? பக்கத்துல போயிட்டாங்க. he heard one sound. அவங்க ரெண்டு பேரும் என்ன கேக்குறாங்க? ஒரு சவுண்ட் கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட் வாசிக்கிற மாதிரி என்ன பண்றாங்க? they hear one music. அந்த மாதிரி இருக்கிற ஒரு மியூசிக் மாதிரி இருக்கிற ஒரு சவுண்ட் கேக்குறாங்க. ஓகேங்களா? So came stealing so gaily the branches among. So அது எப்படி இருக்குது அப்படினா அந்த சவுண்ட் அந்த branches எல்லாத்துலயும் இது பண்ணிட்டாங்கன்னா அந்த சவுண்ட் பார்க்க கேட்க அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. யாரோ ஒருத்தவங்க ரொம்ப ஹாப்பியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படினா
அந்த மியூசிக்கை வந்து வாசிக்கிற மாதிரியும் பாட்டு பாடுற மாதிரியும் they heard it drama. ஓகேங்களா? ஸோ நம்ம சாங் பாடுறப்பையும் ஹாப்பியா சாங் பாடுறதுக்கும் ரொம்ப சேடா சாங் பண்றதுக்கும் there is a lot of differences. ஓகேங்களா? ஸோ நம்ம ஹாப்பியா சாங் பண்ணா நம்ம எப்படி பாடுவோம், நல்லா அப்படியே கத்தி நம்ம அப்படியே குஷியில பாடுவோம் பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்றாங்க, they heard a song. ஓகேங்களா? So what about the third line? And during the clearing, alone in the middle, we saw someone jigging and singing a song. என்னமா சொல்றாங்க? there are clear picture. Last ஃபைனலா என்ன பண்ணிட்டாங்க, போயட்டும் பிலிப்பும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துக்கு ரீச் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மிடில் கிளியர் இந்த மிடில், அதாவது மிடில்ல நல்ல ஒரு கிளியர் பிக்சர் வந்து பார்க்கறாங்க. ஓகேங்களா? ஸோ கிளியர் பிக்சர்ல யாரை பார்க்கறாங்க? they saw one old man. ஒரு old man வந்து பார்க்கறாங்க. அந்த old man அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளவு ஹாப்பியா அவங்களோட ஹாப்பினஸை எப்படி வெளிப்படுத்துறாங்களா? ஒரு சாங் மூலமா வெளிப்படுத்துறாங்க. அவ்வளவு ஜாலியா என்ன பண்றாங்க அப்படின்னா he sang one song. அவங்க அவ்வளவு ஜாலியா சாங் பாடிட்டு இருக்காங்க. சோ ஓகேங்களா? do you understand it Rama? Okay, so what is the meaning of jigging? Jigging னா என்னது Rama? jigging means என்ன அப்படின்னா சாங் பாடுறது மட்டும் இல்லாம என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒரு ஹாப்பினஸ்ல அவங்க அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த ஓல்ட் மேன் எப்படி இருக்காங்க, அவங்க லைஃபை வந்து ஒரு அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்டையுமே அவங்க அப்படி என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்லா அழகா சாங் பாடிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு he enjoyed it lot. அவ்வளவு அழகா என்ஜாய் பண்றாங்க. ஓகே, shall we move to the third stanza? Okay, fine. So what is the first line? So read it. A jolly old man in a coat, torn and tattered. ஓகேங்களா? சோ இப்போதான் என்ன சொல்றாங்க, அந்த ஓல்ட் மேனோட அவங்க என்னென்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் வியர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த ஓல்ட் மேன் ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்ட ட்ரெஸ் வியர் பண்ணிருக்காங்க அப்படின்னா torn clothes. So what is it? torn means என்னதுடாமா, கிழிஞ்ச ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னா அங்கங்க கிழிஞ்சு போய், சோ இட்ஸ் நாட் இன் a proper way, ப்ராப்பரா இல்ல அவங்களோட ட்ரெஸ். ஓகேங்களா? சோ எப்படியோ ட்ரெஸ் வியர் பண்ணணுமே அப்படிங்கறதுக்காக வியர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ அது எல்லாமே லைட்டா கிழிஞ்சு அந்த மாதிரி இருக்குது. பட் he is very happy. என்னதான் அவங்க அப்படி torn clothes போட்டிருந்தாலுமே அந்த ஓல்ட் மேன் எப்படி தான் இருக்காங்க, அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்களாமா. ஓகேங்களா? So the second line is was bowing and scrapping, so happy and gay. So என்னடாமா சொல்றாங்க செகண்ட் லைன்ல, was bowing and scrapping. என்ன பண்றாரு அந்த ஓல்ட் மேன், அவ்வளவு ஹாப்பியா டான்ஸ் ஆடுறாங்களாமா. bowing means என்ன அப்படின்னா நல்லா பெண்ட் ஆகி அதாவது குனிஞ்சி நிமிர்ந்ததா சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த டான்ஸ் ஸ்டெப் எல்லாமா சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அவ்வளவு அழகா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஃப்ளோர்ல அவருக்கு பிடிச்ச என்ன பண்றாங்க, நிறைய டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு சாங் சிங் பண்ணிட்டு he lived that moment. அந்த மொமெண்ட் அவ்வளவு அழகா live பண்றாங்க. ஓகேங்களா? ஓகே ராமா. சோ எப்படி இருக்காரு அவரு, சோ ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஓகேங்களா? சோ what about the third line? His shirt was in ribbons, his hat bent and buttered. என்னடா சொல்றாங்க, his shirt was in ribbons. Ribbons means I already told you அவருடைய Dress வந்து எப்படி இருக்கு அப்படினா is full of torn, ரொம்ப கிழிஞ்சு போய் இருக்கு அப்படிங்கறப்ப அந்த கிழிஞ்ச Dresses எல்லாமே எப்படி இருக்குது அப்படினா அப்படி தொங்குதாம். ஓகேங்களா? சோ அது பார்க்க எப்படி இருக்கு அப்படினா அவருடைய ஷர்ட் முழுக்க ரிப்பன்ஸா தொங்குற மாதிரி இருக்குதாம். ஓகேங்களா? சோ என்ன அப்படினா ப்ராப்பரா இல்ல அவருடைய Dress. ஓகேங்களா? சோ அப்படிங்கறப்ப இப்படி கிழிஞ்சு தொங்குது அவருடைய Dresses எல்லாமே. அது இட்ஸ் லுக் லைக் a ribbon வந்து இப்படி தொங்குற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சோ அவருடைய hat நெக்ஸ்ட் என்னமா சொல்றாங்க, ஹர்ட் சொல்றாங்க. ஹர்ட்மே எப்படி இருக்கு அப்படினா ரொம்ப பெண்ட் ஆகி அதுமே எப்படி இருக்கு அப்படினா ரொம்ப டான் ஆகி இப்படி தான் இருக்கு. ஓகேங்களா? சோ அவருடைய Dress அவுட்டர் அப்பியரன்ஸஸோ எதுவுமே வந்து என்னவா இல்ல அப்படினா ப்ராப்பரா இல்ல. பட் his inner heart, அவருடைய inner heart னு சொல்வாங்க பாத்தீங்களா, அந்த inner heartல அவர் எப்படி இருக்கார் அப்படினா ரொம்ப சந்தோஷமா இருக்கார். ஓகேங்களா? சோ நம்ம கிட்ட என்ன அப்படினா நம்ம ஒரு Dressல ஒரு Dressக்கு மேட்சா ஒரு ஜுவல்லரியோ இல்ல ஒரு Dressல இருந்துட்டு நீங்க எனக்கு பேண்ட் வாங்கி தரேன், எனக்கு ஷர்ட் வாங்கி தரேன் அப்படிங்கறப்ப கூட நம்ம வந்து என்ன இருக்க மாட்டோம் அப்படினா ஹாப்பியா இருக்க மாட்டோம். அப்படிதானடாமா? நான் சொன்ன பேண்ட் நீ எனக்கு வாங்கி தரலாமா, நான் சொன்ன ஷர்ட் நீ எனக்கு வாங்கி தரலாமா அப்படின்னு சொல்லி நம்ம என்னதான் பண்ணுவோம், நம்ம பேரண்ட்ஸ்ட ஃபைட்டா பண்ணுவோம். பட் அந்த ஓல்ட் மேன் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்களா,
ஓகேங்களா? அவங்களுக்கு என்னதான் ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே ப்ராப்பரா இல்லைனாலும் அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே. So what about the last line? But he sang and danced in a wonderful way. அவர் என்னதான் ஒரு டானிக் கிளாத்ஸ் வியர் பண்ணியிருந்தாலும் he was so happy and என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க and also என்ன பண்ணிட்டு இருக்காங்க? sing பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ எதுவுமே அவர்கிட்ட ப்ராப்பரா கிடையாது. ஈவன் அவங்க கிட்ட என்ன கிடையாது? ஒரு ஹோம் இல்ல, ஒரு ஹவுஸ் கிடையாது, வியர் பண்ணிக்கிறதுக்கு நல்ல கிளாத்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் எந்த பிளேஸ்க்கு போறோம்? அதான் நெக்ஸ்ட் நம்ம அடுத்து ஸ்கூல் முடிஞ்சா வீடு அப்படிங்கறப்ப நெக்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போறோம், வீட்ல நம்மளோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எந்த ஒரு ரிலேட்டிவ்ஸ்மே கிடையாது. பட் இது எதுவுமே இல்லைனாலும் அவர்கிட்ட என்ன இருக்கு? he feels happy. அவர் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. ஓகேங்களா? சோ நம்ம எல்லாமே இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா ஏதாவது ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு நீங்க அது வாங்கி தரல, எனக்கு இது வாங்கி தரலன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணிட்டே தான் இருப்போம்? கோவப்பட்டுட்டே தான் இருப்போம். ஓகேங்களா? சோ என்ன பண்ணணும்? இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படினா we feel happy. நம்மளுக்கு ஓகே இது நமக்கு கிடைச்சதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஹாப்பியா ஃபீல் பண்ணணும். ஓகேங்களா? சோ இது எல்லாத்தையுமே யார் பாக்குறாங்க? poet and his friend. Who is he? Philip. poetம் அவங்களோட friend philipம் தான் என்ன பண்றாங்க? இது எல்லா சீனையுமே பாக்குறாங்க. ஓகேங்களா? so it was a remarkable sight in their life. இதுதான் அவங்களுடைய லைஃப்லயே ஒரு remarkable sight-ஆ இருக்கு. ஓகேங்களா? because